வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கான பேட்ச் வந்து நம்மளுக்கு ஜூலை 6ஆம் தேதி, ஜூலை மாதம் ஃபஸ்ட் வீக்கு 6ஆம் தேதி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் கவர் பண்ணுற டாபிக்ஸ், ஒவ்வொரு மந்த்துமே நம்ம கவர் பண்ணுற டாபிக்ஸ் இதுதான். ஸோ மார்க்கெட் சினாரியோ, ஆப்ஷன் ப்ரீமியம், இம்ப்ளைட் வால்டிலிட்டி and active contracts straddle, strangle, multiple strangle and mean reversal concept, zero to hero and intraday strategy, positional strategy. ஓவராலாக இந்த டாபிக்ஸ்லாம் வச்சு நம்ம எப்படி பார்க்குறது, எப்படி மார்க்கெட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, சைக்கலாஜிக்கலாக அதில் எப்படி நம்மலாம் ஒரு சஸ்டெயினபுளாக இருக்கிறது அப்படின்றத பற்றி கடைசியாக எண்ட் ஆஃப் த செஷன் இருக்கும். இடையிலே ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ்லாம் வந்துட்டு போகும். ஸோ இந்த செஷனில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மேலும் டீட்டெயில்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நேற்றுக்கு என்ன இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 2 ஸ்ட்ராடில், அதாவது 24,600 அண்டு 24,700 இருந்தாங்க. நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட பாட்டம் என்ன, 24,700. ஷார்ட் எட்ஜோட டாப் வந்து நம்மளுக்கு 25,000. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், மார்க்கெட்டில் இந்த மற்ற லெவல்ஸ்லாம் விட்டுலாம், ஷார்ட் எட்ஜோட பாட்டமுக்கு கீழே மார்க்கெட் வரவே இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, ஓப்பன் ஸ்பாட் வந்து நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே வந்தாங்க. ஃப்யூச்சரை போய் பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு கீழே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்பாட் வந்து ஒரு ஷார்ட் எட்ஜோட பாட்டம் வரலை, ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்தே சப்போர்ட் எடுத்து ஓப்பனை கட் பண்ணுறாங்க. அகெயின் எஸ்டர்டே ஹையும் கட் பண்ணுறாங்க. அங்கே ஆல்ரெடி ஃப்யூச்சர் வந்து என்ன ஆயிருக்காங்க, ஓப்பனுக்கு கீழே வரவே இல்லை. இதை வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் ஒரு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இருக்கிறது புரியும். ரெண்டாவது, மார்னிங் நிறைய பேர் வந்து இந்த ஓப்பனில் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது, ஓப்பன் மார்க்கெட்லேயே. ஸோ இந்த ஓப்பன் மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, கால் ஆப்ஷன் நல்ல லோவில் இருந்திருக்கு. லோ போட்டுட்டு அகெயின் மேலே வந்துட்டாங்க, உடனே சடனாக மேலே வந்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு லோ தான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வச்சுட்டா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த இடத்துல. அப்போ என்ட்ரியை பற்றி அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும். செல்லராக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து புட் ஆப்ஷனை செல் பண்ணுறீங்கனாலும் மார்னிங் ஓப்பன் ஆனோடனே புட் ஆப்ஷன் ஒரு ஹை போட்டு நல்லா கீழே வந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அகெயின் இங்கே கீழே ஒரு டவுன் கொடுத்து ப்ரீவியஸ் க்ளோஸில் சப்போர்ட் எடுத்து கால் ஆப்ஷனும் ஒரு லோ வர்றாங்க, புட் ஆப்ஷனும் அந்த ஹைக்கு நியர்பை போகிறாங்க. அப்போ அங்கேருந்து நம்ம ரிவர்சல் கிடைக்கும் போது தான் ஓப்பனுக்கு மேலே அண்ட் 750ன்ற ஷார்ட் ரேஞ்சு, ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு மேலே, அடுத்து எஸ்டர்டே ஹையும் அதே தான் நம்மளுக்கு அதுக்கு மேலே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் என்ட்ரியை டிசைட் பண்ணணும். ஸோ முன்னரே டிசைட் பண்ணிட்டா அப்போ லோ ஸ்டாப் லாஸை வச்சுட்டு போயிடணும். அப்போ ஒன்று ஸ்டாப் லாஸ் நீங்கள் முன்னாடியே என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா லோவை வச்சுட்டு அந்த ஸ்டாப் லாஸுக்கு ஸ்டிக்காக நீங்கள் நின்றுக்கணும். இடையில அந்த எம்டிஎம்மை பார்த்து பேனிக் ஆகாமல் ஸ்டாப் லாஸை வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு நின்றுக்கணும். இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் நியர்பை வரும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். இதுதான், அதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா, ஒன்று அந்த ஸ்டாப் லாஸை கரெக்டான ஸ்டாப் லாஸ் அதுதான் அப்படின்னா அந்த இடத்த நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் அந்த இடத்துக்கு நியர்பை வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணணும். சரிங்களா, அது வர்றாங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அங்கே ட்ரை பண்ணணும். அடுத்ததாக ஓவரால் மார்க்கெட் நம்மளுக்கு 850ன்ற ஒரு மிட் பாயிண்ட்டுக்கு மேலே முடித்தாங்க. ஒன்று இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வால்யூம் ப்ளஸ் வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம். இதில் வேல்யூ, அதாவது வால்யூம் இருக்காங்க, பட் வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி 25,100ஓட 25,200ன்றது கம்மியாக தான் இருக்குது. அப்போ இந்த 25,200 அப்படின்றத ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்காங்க. இப்போ அந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துக்கு கீழே உள்ள புட் ஆப்ஷன் யார், நியர்பை. இப்போ 24,900 அப்படின்னா 24,900 புட் ஆப்ஷன் இங்கே இருக்குது. அப்போ 24,900. சரிங்களா, இந்த 25,200 மட்டும் நம்ம விட்டுட்டு அதிலேருந்து நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, அப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 946 அப்படின்னா 24,900 அப்படின்றது ஷார்ட் எட்ஜோட பாட்டம், அதான் எஸ்சிபின்னு போட்டிருக்கேன். அப்போ ஷார்ட் எட்ஜோட டாப் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் 946 முடிச்சிருக்குன்னா நியர்பை மேலே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன், அதாவது 25,000 கால் ஆப்ஷன், அது ஷார்ட் எட்ஜோட டாப். ஓகேங்களா, இப்போ இவங்களுடைய மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
950. அதுதான் நம்மளுக்கு என்ன இருக்குங்க, க்ளோசிங் ஹவருக்கு 946. அப்போ ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட். சரிங்களா, மிட் பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு 24,950 தான் ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட். அடுத்து ஒய்டராக நம்ம எட்ஜ் எடுக்கிறோம். ஒய்ட் எட்ஜ் என்ன, 25,100 டு லோவஸ்ட் ஹையஸ்ட் கால் ஆப்ஷன், லோவஸ்ட் புட் ஆப்ஷன் 24,800. அப்போ 24,800 அப்படின்றது ஒய்டு எட்ஜோட பாட்டம். மேலே 25,100 அப்படின்றது ஒய்டு எட்ஜோட டாப். இப்போ ஒய்டராக இருக்க எட்ஜோட மிட் பாயிண்ட் என்ன, இதுக்கு 300 பாயிண்ட் டிஃப்ரென்ஸா. அப்போ அதில் பாதி 150னா 24,950 அப்படின்றது தான் ஒய்டு எட்ஜோட மிட் பாயிண்ட். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் ஆல்ரெடி அங்கே நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ், எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து அடுத்து கரண்ட் டேவுடைய ஓப்பன் இதெல்லாம் எடுக்கிறோம்னா அதுக்குள்ளே இந்த லெவலில் போய் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே எப்படி செயல்படுறாங்கன்றதை பார்க்கணும். அடுத்து இதில் நம்ம ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் எடுப்போம். அதாவது ப்ரீமியத்தை கால்குலேட் பண்ணி நீங்கள் இது எல்லாமே எடுத்துகிட்டு ஷார்ட் எட்ஜ் அண்ட் ஒயிட் எட்ஜ் எடுத்துகிட்டு ஷார்ட் ரேஞ்ச், ஷார்ட் எட்ஜோட பாட்டமையும் ஷார்ட் எட்ஜோட டாப் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம ப்ரீமியத்தை கால்குலேட் பண்ணணும், அவங்கள வச்சு தான். அப்போ அடுத்து நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட பாட்டம் யார் அப்படின்னா 24,900. அப்போ 24,900 புட் ஆப்ஷன். சரிங்களா, புட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, க்ளோசிங் ப்ரைஸ் 12. அப்போ 24,788 கரெக்டுங்களா, 800 900. அப்போ கீழே 24,788 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். அடுத்து ஷார்ட் ரேஞ்சோட டாப் அப்படின்றது 25,000 அப்படின்னா 25,114. அந்த ப்ரீமியத்தை ப்ளஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து ஷார்ட் ரேஞ்சோட டாப், எஸ்ஆர்பி எஸ்ஆர்டி. இது வந்து ஷார்ட் ரேஞ்ச். இதுவே ஒயிட் ரேஞ்ச் அப்படின்றப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் ப்ளஸ் பண்ணிக்கிறீங்க. ப்ளஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், 112 + 114 226. அப்போ 25,226 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். அதே மாதிரி 24,900 நம்ம இவங்களை மைனஸ் பண்ணிக்கிறோம். 226 மைனஸ் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட 700. அப்போ 676. அப்போ 24,676 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ இது வந்து சும்மா வாய்க்கணக்கில் போகிறேன், நீங்கள் எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனால் லெவல்ஸ் தான், ஷார்ட் ரேஞ்சோட டாப்பு, ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம்னு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் சைடில் லைன் போட்டு அந்த லைனில் கூட சைடில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ இதுக்குள்ளே இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நேற்றுக்கு நம்மளுக்கு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி கால் சைடு கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் அதிகரிக்கவே புட் ஆப்ஷன் சைடு கொஞ்சம் அதிகரிக்கும். ரெண்டு பேருமே ஒருத்தர் ஏற ஒருத்தர் இறங்குறதுக்கு இன்னமும் ஃபாஸ்ட்டாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ முடிக்கும்போது ஓவரால் ரெண்டு சைடுமே ஒரு சைட் வேஸ் கணக்கில் தான் முடிச்சிருக்காங்க. ஒரு 14.5 15 அந்த ரேஞ்சில். அப்போ நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த ஓப்பனுக்கு மேலே நிற்கணும் அண்ட் எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்கணும் அண்ட் இந்த ஓவரால் மிட் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய 24,950க்கு மேலே நின்னால் அகெயின் மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் இடையில நம்மளுக்கு வீக்லி ஹையோ இல்லை வீக்லி லோவோ இருக்காது. அப்போ வீக்லி ஹையோ இல்லை மந்த்லி ஹை 25,116 தான் மந்த்லி ஹை. அப்போ அந்த மந்த்லி ஹைக்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அடுத்ததாக நம்மளுக்கு எஸ்டர்டே ஹையாக இருக்கக்கூடிய இன்றைக்கி என்ன ஹை வச்சுருக்காங்களோ அது நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும் அந்த இடத்துக்கு மேலே போகும்போது. அண்ட் அடிஷ்னலாக வந்து இந்த ப்ரீமியத்துடைய ஏற்றம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ப்ரீமியம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அகெயின் அங்கே ரேஞ்ச் இல்லாத பட்சத்தில் திருப்பி அந்த இடத்துல சைட்வேஸ் போகிறது. இன்றைக்கி மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துக்கலாம் 24,950 போன மார்க்கெட் 25,000 போகலை. தெரியுங்களா அந்த இடத்துல உங்களுக்கு 25,000ன்றது நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட டாப் தானே. ஆனால் அங்கே மார்க்கெட் போகலை, சைட்வேஸ்லேயே முடிச்சாங்க. காரணம் ஒரு ப்ரீமியம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சடனாக அடுத்தடுத்து போயிட்டே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல சைட்வேஸ் நடக்கும், அதான் நடந்திருக்கு. சரிங்களா, அடுத்ததான் நம்மளுக்கு இந்த இடத்துல காலையில் ஓப்பனிங்கில் பார்க்கக்கூடியது நம்மளுக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்துட்டாங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன் மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வரும்போது கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வந்து சப்போர்ட் எடுத்து போயிருக்காங்க. இதில் மேலே இருக்கக்கூடியது வந்து கால் ஆப்ஷன், கீழே இருக்கக்கூடியது வந்து புட் ஆப்ஷன்.
ஸோ இது வந்து ஒரே சார்ட்டில் கொண்டு வரதை பற்றி நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்துங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதை வந்து நீங்கள் இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறது. ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். ஸோ இதில் வந்து ஈஸியராக நீங்கள் ஒரு சார்ட்டுக்குள்ளே இன்னொரு சார்ட் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் எடுத்து கொண்டு வந்துக்கலாம். இதில் கீழே இருக்கக்கூடியது புட் ஆப்ஷன், மேலே இருக்கக்கூடியது கால் ஆப்ஷன். ஸோ காலையிலேயே 2 பேரும் மீட் பண்ணிவிட்டு ஒருத்தர் வந்து மேலே போயிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை பற்றி நாளைக்கு வேணால் இது செட்டப் எப்படின்றத அவர் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கரெக்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது நம்மளுக்கு இந்த பேங்க் நிஃப்டியை வந்து ஜஸ்ட் அபவுட் இதில் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். பேங்க் நிஃப்டி எந்தளவுக்கு இருக்காங்க, அவங்களும் பாசிட்டிவ் நோட்டில் வர்றாங்களா, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு நிஃப்டி மட்டும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மேலே போகிறதுக்கு பேங்க் நிஃப்டியை ஒரு உந்துதல் கொடுத்தாலும் மட்டுமே நம்மளுக்கு அந்த இடத்துல வர முடியும். அவங்களும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வரும். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து 55,944 முடிச்சுக்காங்கன்னா கிட்டத்தட்ட 56,000. அப்போ 56,000ன்ற ஒரு விஷயம் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல தான் அவங்க ஒரு ஸ்ட்ராடலாக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்போ 56,600 அப்படின்னா 56,625 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப். அதேமாதிரி 56,000 - 514 அப்படின்னா 55,484 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து இவங்களுடைய ஐவியும் பார்த்துக்கணும். இவங்க வந்து ஒரு ஹைலி வாலட்டைலாக இருக்குன்னா வாலட்டைலாக இருக்கக்கூடிய மார்க்கெட். ஸோ இதுக்குள்ளே வந்து இருக்கிற சின்ன சின்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் யார் உள்ளே வர்றாங்கன்னு பார்க்கணும். இப்போ 56,000 நம்ம எடுத்துட்டோம்னா 56,200 இல்லை 56,300ன்ற கால் ஆப்ஷனோ இல்லை 55,800 55,900ன்ற புட் ஆப்ஷனோ இவங்கெல்லாம் ஊடையில் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு சைட் பேஸ்க்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. ப்ரீமியம் நம்ம பார்க்கும்போது இம்ப்ளைட் வாலிடிட்டி பார்க்கும்போது கால் சைடு கொஞ்சம் ஹையராக இருக்குது. ஸோ மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டில் முடிச்சிருக்காங்க. நாளைக்கும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே நின்ட்டாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் சேர்ந்து மார்க்கெட்டை மேலே இழுக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நிஃப்டி வந்து ஒன் சைடாக இருந்திருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பன்லேயே கீழே விட்டுட்டு அகெயின் அவங்களும் ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே வந்திருக்காங்க. எப்போ நிஃப்டி கிராஸ் அவுட் ஆகிருக்கோ அதே டயத்துக்கு தான். பட் அவங்க வந்து ஓப்பனுக்கு மேலே நின்று கீழே வந்து போனாங்க. இவங்க ஓவரால் ஓப்பனுக்கு கீழே ஒரு நெகட்டிவ் நோட் வச்சுட்டு அகைன் திருப்பியிருக்காங்க. ஸோ இவங்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். இல்லாட்டி நம்மளுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ கான்ட்ரடிக்ஷன்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து சைட் பேஸ்க்குள்ளே போயிடும். இவங்க வந்து ஓப்பனுக்கு கீழே பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பனுக்கு கீழேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருந்துட்டு நம்மளுடைய நிஃப்டி வந்து ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சிக்கலாயிரும் சரிங்களா. அப்போ சைட் வேஸ்க்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் அமைஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.